இப்போ இந்த நேரத்தில் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருக்குது அப்படின்னா 2 குதிரை, 2 வால், 2 கத்தி தான், 2 சில ஈட்டி இருக்கு, கொஞ்சம் வில்லு இருக்கு, கொஞ்சம் வில்லு வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். மைண்ட் செட்டு சண்டைக்கு கிடையவே கிடையாது. அதாவது மன வலிமை சுத்தமாக கிடையாது. ஏன் வந்தது அது வியாபார கூட்டத்தை எப்படி பிடிக்கணும்? நேராக 300 பேர் 300 சில்லறை இருக்கோமா? அவங்க எத்தனை பேர்? 40 பேர். அபு சுஃபியானுடைய கூட்டம் எத்தனை பேர்? 40 பேர். 1:10 கிட்டத்தட்ட 10 ஆகி போச்சா? நேராக சரௌண்டிங் பண்ணிக்க வேண்டியது. சரௌண்டிங் பண்ணிவிட்டு ஆயுதத்தை போடுனா சரண்டர் ஆயிடுவாங்க. கூட்டம் அப்படியே அல்வா துண்டாட்டம் போகிறது. இதுதான் பிளானு. அப்போ இங்கே வந்தால் வெறும் 2 வால் தான் இருக்குது கையில், எதுவுமே இல்லை. சில ஈட்டி சும்மா அது மிரட்டுறதுக்கு வேணும்ல, ஈட்டி அம்பு சும்மா அப்படி வச்சுட்டு நிறுத்தி காட்டுறதுக்கு இந்த அம்புகள் வச்சுருக்காங்க, அவ்வளோதான் எக்யூப்மெண்ட்டு. இதை வச்சுட்டு இருந்துருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? அபூஜஹில் என்ன பண்ணுறான்? பத்ர் நோக்கி வந்துட்டான். வந்த உடனே இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துடுது, அபூஜஹில் வந்துட்டான் அப்படின்னு. இந்த வியாபார கூட்டம் மிஸ் ஆன செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருது. இது சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லலை, என்ன நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லலை. உண்மையில் அவங்க பத்ருக்கு 3 நாள் தங்கிட்டு போகிறது அவங்க பிளான் இல்லை. அது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் 8ஆம் அத்தியாயத்தில் 47 அல்லாஹ் சொல்கிறான், பெருமைக்காகவும் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் தங்கள் வீடுகளில் இருந்து புறப்பட்டனர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் அந்த அவங்கள பற்றி. அப்போ ரசூலுல்லாஹ் முன்னாடி 3 ஆப்ஷன் வருது. ஒன்று, இந்த விட்டுட்டு போன அபு சுஃபியானவே ஃபாலோ பண்ணி இன்னும் துரத்திட்டு போகிறது, மக்கா வரைக்கும் துரத்திட்டு போய் பிடிக்கலாம் ஒன்று. ரெண்டாவது அபூஜஹிலை ஃபேஸ் பண்ணி சண்டை போடுறது. அடுத்தது மதீனாவுக்கு போய் சேஃப்டி ஆகிக்கிறது. மதீனாவுக்கு போயிட்டு சரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்து நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பிளானிங் நடக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே ரசூலுல்லாஹ் இந்த 8 படைப்பிரிவும் அட்டாக் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னன்னா பொருளாதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணத்தில் இது பண்ணக்கூடாது, பொருளாதாரம் கிடையாது, வியாபார கூட்டம் கிடையாது. ஏன்னா அவங்கள வலுக்கட்டாயமாக போருக்கு வர வைக்கணுங்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய திட்டம். ஏன் அப்படின்னா முதல் கண்டிஷன், அபூஜஹில சொந்த ஊரில் வச்சு அழிக்க முடியாது. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய பூமி, பாதுகாப்பு பெற்ற பூமி. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பூமியில அஸாபு கொடுக்க முடியாது. இது பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரசூலையும் நிராகரிச்சா அந்த நிராகரிக்கிறோம் என்ன ஆகணும்? அழிக்கப்படணும். ஃபிரௌன் மாதிரி அழிக்கப்படணும். அப்போ வானத்திலிருந்து அல்லாஹ் அஸாபு கொடுக்க மாட்டான். அதாவது காபத்துல்லா புரட்டி தூக்கி போட்டானா ஜன்மத்துக்கும் காபத்துல்லாக்கு எவனும் போகக்கூடாது. அந்த பூமி என்ன ஆயிரும்? லூத் நபியுடைய சமுதாயம் பட்ட பூமி மாதிரி ஆயிரும். ஆனால் அல்லாஹ்வுக்கு அது ஹஜ் செய்யக்கூடிய இடமா, அதாவது இடம் அல்லாஹ்வுக்கு அந்த இடம் கொலையும் பண்ணணும், அந்த இடத்துல அசிங்கமும் படக்கூடாது. அபூஜஹில கொலையும் செய்யணும், ஆனால் அந்த இடத்துல ரத்த கரியும் படக்கூடாது. அதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா, அவனா இங்க சண்டை போடணும். அவன் சும்மா சண்டை போடுறதுக்கு வரமாட்டான். 16 மாசமா அவன் வரல. இவங்க வியாபார கூட்டத்தை தீண்டுன்னு அதை டச் பண்ணாதான் இவங்க வருவாங்கன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய டார்கெட் வியாபார கூட்டம் கிடையாது, அபூஜஹில் தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய மதீனாவாசிகள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? பொருளை பிடிக்க போறாங்க, பொருளை பிடிக்க. ஏன்னா கமாண்டருக்கு தான் தெரியும் என்ன ஃபைட்டுங்கிறது, ரியல் ஃபைட் என்னங்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கணக்கு இது, சஹாபாக்களுடைய கணக்கு வியாபார கூட்டத்தை பிடிக்கணுங்கிற அந்த கணக்கு. அதை அல்லாஹ் சொல்றான், உமது இறைவன் உமது வீட்டிலிருந்து உண்மையுடன் வெளியேற்றிய போது இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு பிரிவினருக்கு அது வெறுப்பாக இருந்தது. அதாவது வீட்டிலிருந்து கிளம்பினது மூமின்களுக்கு வெறுப்பா இருந்துச்சு அப்படிங்கிறான். அவர்கள் சத்தியம் தெளிவாகிவிட்ட பின்னரும், அதாவது போர் செய்யறது தான் நல்லதுன்னு தெளிவாகிவிட்ட பின்னரும் அது குறித்து உம்மிடம் தர்க்கம் செய்து கொண்டிருந்தனர். உங்ககிட்டயே தர்க்கம் பண்றாங்க. பாருங்க, சஹாபாக்களுடைய வழிமுறை அது கிடையாது. அவர்களுடைய நிலைமை கண்களால் பார்த்து கொண்டிருக்கும் போதே மரணத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவது போன்று உள்ளது அப்படிங்க. 8ஆம் அத்தியாயத்தில் 5-6 இது பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, தர்க்கம் பண்றாங்க. என்னன்னா வந்தது ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வந்துட்டோம், சண்டைக்குன்னு சொல்றீங்க, 1000 பேருன்னு சொல்றீங்க, எப்படிங்க முடியும்? 2 கத்தி வச்சிருக்கோம், 2 குதிரை தான் வச்சிருக்கோம், ஈட்டி கொஞ்சம் வச்சிருக்கோம், இதை வச்சு என்ன பண்ண முடியும்? நான் அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்க. அல்லாஹ் பாருங்க அந்த வார்த்தை பேசுனதுக்காக கொண்டாந்து இழுத்து விட்டான். இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடக்கூடாதா? அதெல்லாம் பேசினங்காட்டி இதெல்லாம் முடியாது, சண்டை போடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது வெளியே, அதான் இந்த உமது வீட்டில் இருந்து அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பத்ருல ஒரு வீடு அப்பதான் செட் பண்ணப்படுது, கூடாரம். இப்போ அந்த வீட்டை பத்தி குறிக்குது, மதீனாவுடைய வீடு கிடையாது. இப்போ அந்த வீட்டிலிருந்து வெளியே வரும்போது ஒரு பிரிவினருக்கு, ஒரு சின்ன பிரிவினர் என்ன பண்ணாங்க?
இதை பண்ண. ஆனா முஹாஜிர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிளியர் கட்டா ஓரளவுக்கு இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, ரசூல்லா கூடவே அவங்க நாட்களை கழிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இது தெரியும். மேலும் இதையும் நினைத்து பாருங்கள், அல்லாஹ் சொல்றான், அடுத்தது சொல்றான், நினைத்து பாருங்கள், இரு கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் நிச்சயம் கைக்கு கிடைத்து விடுவார் என்று அல்லாஹ் உங்களிடம் வாக்குறுதி அளித்தான். 2 கூட்டத்துல ஒரு கூட்டம் உங்களுக்கு கிடைச்சிரும்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். ஆனால் நிராயுத பாணிகளான கூட்டத்தினர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினீர்கள். அந்த கூட்டம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புனீங்க. ஆனால் அல்லாஹ்வோ தன் வாக்குகளால் சத்தியத்தை சத்தியம்தான் என்று காட்டவும் நிராகரிப்பாளர்களை வேறொருக்கவுமே தான் நாடி இருக்கிறான். ஆனா அல்லாஹ் இதை விரும்பல. வியாபார கூட்டத்தில் என்ன கிடைக்கும்? கொஞ்சம் பணம் கிடைக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பீங்க, அவ்வளவுதானே. இது தேவையில்லை, இவனை அடிக்கணும், இதுதான் மேட்ரு, இதுதான் நம்ம மதீனாவுக்கு வந்ததே நோக்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதை சொல்றான்.